ரஜினிகாந்த் இதை சொல்கிறாருன்றது இல்லை, இது யார் சொன்னாலும் இது சரியான ஒரு இந்த தலைமுறைக்கு ஒரு சரியான ஆலோசனை, இது அறிவுரை. ரஜினிகாந்த் சொல்லும்போது ஏன் அதுக்கு முக்கியத்துவம்னா, இன்றைக்கும் ரஜினிகாந்த் என்பவர் ஒரு காந்த சக்தியாக இருக்கிறார். அப்போது ரஜினிகாந்த் அதுதான் சொல்கிறார், இளைஞர்கள் நடிகர்கள் பின்னால் போகாமல் அவங்க குடும்பத்தை பாருங்கள், அதுக்கப்புறம் இஷ்டப்பட்டவனுக்கு வாக்கு நீங்கள் என்னைக்கு தேர்தல் நாள் அன்றைக்கி போய் விஜயை பிடிச்சா விஜய்க்கு வேட்பாளருக்கு வாக்கு அளிங்க, இல்லை யாருக்கு குடும்பமாக பண்ணுங்க. இப்படிப்பட்ட இந்த மாதிரி ஒரு காட்டுமிராண்டித்தனமான ஒரு செயல்களில் ஈடுபடாதீர்கள் என்பதை மிகவும் பக்குவமாக சொல்லியிருக்கிறார். சீமானுக்கு விஜய்க்கு கூடுற கூட்டத்தில் 50% கொடுதுன்னு வச்சுப்போமா, நான் அதே கூட்டம் கொடுதுன்னு சொன்னால் இல்லைம்பாங்க. சரி ரைட்டு, 50% பாதி கூட்டம் கொடுத்தா, லட்சக்கணக்கான இங்கே 3 லட்சம் கொடுத்தனா அங்கே 1.5 லட்சம் கொடுத்தா, இங்கே 5 லட்சம் கொடுத்தனா அங்கே 2.5 லட்சம் கொடுத்தா, அங்கே மட்டும் ஒழுங்காக இருக்கேன், சீராக இருக்கேன், தண்ணி கிடைக்கிது, யாரும் மயக்கம் போட்டு விடல, ஒரு அடிதடி இல்லை, ஒரு விபத்து இல்லை, ஏறி குதிக்கிறது இல்லை, ஒழுங்காக இருக்கிறது இல்லையா? இதே தலைமுறை தானே. விஜய்க்கு ரசிகர்கள் மட்டும் தமிழ்நாட்டிலேருந்து வந்தாங்க, சீமானுடைய ரசிகர்கள்லாம் என்ன ஆப்கானிஸ்தான்லேருந்து வந்தாங்களா? இப்படி ஒரு சூழ்நிலை சொல்லும்போது ரஜினிகாந்த் சொல்வது ரொம்ப நியாயமான ஒரு அறிவுரை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஏன் விஜய் நிற்கிறாரா, வேணா ஓட்டு போடுது, பிடிச்சிருந்தா ஓட்டு போடுது, இல்லை வேறு யாரை பிடிச்சிருக்கோ ஓட்டு போடுது. எதுக்காக உங்கள் உயிரை பணையை வச்சுக்கிட்டு முன்னால் போகிறது, காருக்கு முன்னால் குதிக்கிறது, கார் பின்னால் போய் இடிச்சுக்கிறது, ஆக்சிடெண்ட்டில் உயிர் போகிறது, கடைசியில் என்ன ஆகிட போகுது? அந்த 41 பேருக்கு வேறு வழி இல்லாமல் வீட்டில் கூப்பிட்டு உட்கார வச்சு பணம் கொடுத்தாரு, அதுவும் 1.5 மாதம் பொறுத்து. அதுக்கு முன்னால் அந்த விபத்துலலாம் அந்த விக்கிரவாண்டி அங்கெல்லாம் நடந்தபோது விக்னேஷ்னு ஒரு பையன், அப்புறம் இன்னும் அவங்களாம் விபத்துலலாம் இறந்து போனாங்க. அவனுக்கெல்லாம் எதாவது கொடுத்தாரா? இல்லை. ரஜினிகாந்த் ரசிகர்கள் நாம் தமிழர் கட்சி அதோடு ஒன்று அவர்கள் நாம் தமிழர் கட்சி தொண்டர்களாக இருக்கிறார்கள், இல்லை நாம் தமிழர் கட்சி தொண்டர்களாக இருப்பவர்கள் ரஜினிகாந்த் ரசிகர்களாக எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அப்போ அவர்கள் எதை உணர்ந்திருக்கிறார்கள் என்றால், எது ஒழுக்கம், எது சீராக நடந்து கொள்வது என்பதை ரஜினி ரசிகர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளலாம், நாம் தமிழர் கட்சியினர் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளலாம். இல்லை, அந்த ஒழுங்கு இருப்பதனால், அந்த சீர் இருப்பதனால், முறையாக இருப்பதனால் ரஜினி ரசிகர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளலாம். இதுதான் அந்த வகையில் பார்க்க போனீங்கன்னா, இந்த ரஜினி ரசிகர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவோ, இல்லை நாம் தமிழர் கட்சி இருப்பது ரஜினி ரசிகர்களாக இருப்பதோ நாம் தமிழருக்கு ஒரு நிச்சயமான ஒரு பாசிட்டிவ் அடையாளம். ஏன்னா இது அரசியல் விருது நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணையும் சிறப்பு மூத்த பத்திரிகையாளர் திரிசக்தி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சரண். சார், நேற்றைய தினம் ரஜினிகாந்த் அவர்கள் கொடுத்த ஒரு ப்ரெஸ் மீட், மக்கள் நடிகர்கள் பின்னாடி ஓட வேண்டாம், அவங்க குடும்பத்தை போய் பாருங்க அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் பதிவு பண்ணியிருந்தாரு. இதுக்கு சோஷியல் மீடியாவில் நிறைய விஷயங்களை பார்க்க முடியுது. ரஜினி ஆதரவாளர் ஆல்ரெடி விஜய்க்கு எதிரான அந்த மனநிலை இருக்கும்போது நேற்று ஒரு விஷயத்த போட்டிருந்தாங்க. இது மாதிரி ரஜினி ரசிகராகவே நான் இருந்தாலும் நான் என்டிகே ஆதரவாளர் அப்படின்ற ஒரு ட்விட்டை எல்லாருமே போட தொடங்கியிருந்தாங்க. எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்த? இளைஞர்கள் நடிகர்கள் பின்னால் போகாமல் அவரவர்களுடைய குடும்பத்தை கவனிக்க வேண்டும். ரஜினிகாந்த் இதை சொல்கிறாருன்றது இல்லை, இது யார் சொன்னாலும் இது சரியான ஒரு இந்த தலைமுறைக்கு ஒரு சரியான ஆலோசனை, இது அறிவுரை. ரஜினிகாந்த் சொல்லும்போது ஏன் அதுக்கு முக்கியத்துவம்னா, இன்றைக்கும் ரஜினிகாந்த் என்பவர் ஒரு காந்த சக்தியாக இருக்கிறார். அவருக்குன்னு ஒரு ஈர்ப்பு இருக்குது, கரிஸ்மான்னு சொல்லுவாங்க, அந்த ஈர்ப்பு இருக்குது. இப்போ ரஜினிகாந்த் தும்முனா உடனே தமிழ்நாட்டில் ஏன் தும்முறாரு, இல்லை தும்மலைன்னா ஏன் தும்மலை, அப்படி இந்த விஐபி பிரபலம்னு வரும்போது அந்த மாதிரி நிலைமையில் இருக்கக்கூடியது. அதுவும் நடுவில் அரசியல் வருவாருன்னு எதிர்பார்ப்பு, இதெல்லாம் கலந்து பார்க்கும்போது இன்றைக்கும் ரஜினிகாந்த் விஜய் ரசிகர்கள் ஏதோ ரஜினிகாந்தை பற்றி ஒரு ஆதவர்ஜனை ஏதோ பேசினார், மிரட்டினாங்க திமுக அப்படின்னு சொல்லிட்டு பேசினார். இல்லை ரஜினியை பற்றி ஏதோ நடுவில் ஒரு இண்டிகேட் பண்ணி பேசினார்.
உடனே ரஜினி ரசிகர்கள் கொதித்து போய் நாங்கள் வந்து விஜய்க்கு வந்து ஓட்டு போட மாட்டோம்னு சொல்லி பேசினாங்க. அதாவது விஜய்க்கு வந்து இன்றைக்கும் அவர் ஹீரோவாக இருக்காருன்றோம்னா யார், இவர் 55 வயசில் இருக்கார், அவர் 75 வயசில் இன்னும் ஹீரோவாக இருக்கார்ல. இன்றைக்கும் ரஜினிகாந்த் படம் வந்து ஜெயிலரோ ஜெயிலர் 2வோ அது என்ன படமோ வந்து 75 வயசில் அவர் வந்தால் அது பார்க்குறதுக்கு ஃபஸ்ட் ஷோ பார்க்குறதுக்கு கும்பல் இருக்குல்ல, ஒரு கூட்டம் இருக்குல்ல. இது விஜய்க்கு கூட்டம் சேருவதற்கு முன்னால் இருந்து சேர்ந்த கூட்டம் இல்லை, அது கமல் ரஜினி அந்த பீரியட்லேருந்து சேர்ந்த கூட்டம். அப்போ அவர் சொல்கிற பாயிண்ட், ரஜினி சொல்கிறாருன்றதை விட்டுட்டு என்ன சொல்கிறாருங்கிறத பார்த்தீங்கன்னா, ஏன் இதை சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் எங்கே போனாலும் அந்த வீணாவுக்கும் வீணானா நான் சொல்கிறது வீணான்னு யாரோ பொண்ணுன்னு நினச்சிக்க போகிறீங்க. வீணா வி அல்ல தமிழில் விஜய் அப்படின்ற வரக்கூடிய விஜய் எங்கே போனாலும் விபத்து நிச்சயம் அப்படின்றது ஒரு 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 ஃபார்முலா மாதிரி ஆயிடுச்சு. கரூரில் மிகப்பெரிய விபத்து, அது பெரும் விபத்து, 41 பேர் உயிர். அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது ஒரு நிகழ்வில் ஒரு கூட்டத்தில் ஒரு விபத்து, ஒரு ஏதோ ஒரு விபத்து இல்லாமல் நடந்திருக்குதான்னு பார்த்தீங்கன்னா ஒன்று கூட நடக்கலை. இப்போது இப்படி ஒரு சூழ்நிலை வந்து சொல்லும்போது ரஜினிகாந்த் சொல்வது வந்து ரொம்ப நியாயமான ஒரு அறிவுரை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஏன் விஜய் வந்து நிற்கிறாரா, வேணுன்னா ஓட்டு போடுங்க, பிடிச்சிருந்தா ஓட்டு போடுங்க, இல்லை வேறு யாரை பிடிச்சிருக்கோ ஓட்டு போடுங்க. எதுக்காக வந்து உங்கள் உயிரை பணையம் வச்சுக்கிட்டு முன்னால் போகிறது, காருக்கு முன்னால் குதிக்கிறது, கார் பின்னால் போய் இடிச்சுக்கிறது, ஆக்சிடெண்ட்டில் உயிர் போகிறது, கடைசியில் என்ன ஆகிட போகுது? அந்த 41 பேருக்கு வந்து வேறு வழி இல்லாமல் வீட்டில் கூப்பிட்டு உட்கார வச்சு பணம் கொடுத்தாரு, அதுவும் வந்து 1.5 மாதம் பொறுத்து. அதுக்கு முன்னால் அந்த விபத்துலலாம் அந்த விக்கிரவாண்டி அங்கெல்லாம் நடந்தபோது விக்னேஷ்னு ஒரு பையன், அப்புறம் இன்னும் அவங்களாம் விபத்துலலாம் இறந்து போனாங்க. அவனுக்கெல்லாம் எதாவது கொடுத்தாரா? இல்லை. அப்போ அந்த உயிர்கள், அந்த குடும்பங்கள் பாதிக்கப்பட்டனவே. இப்போ அவருக்கு வந்து அந்த குடும்பங்கள் பாதிக்கப்படுறதை பற்றி கவலை இல்லை. அவர் எங்கே போனாலும் கூட்டம் வரணும், புகழ் வரணும், அந்த கூட்டம் வந்து ஏறி குச்சி வரணும், பேரிகேடை தள்ளிட்டு வரணும், உடச்சிக்கிட்டு வரணும். இப்படி வந்தால் தான் வந்து அவருக்கு கட்டுமீறிய ஒரு கூட்டம் இருக்குன்னா, அது கட்டுமீறிய கூட்டமா காட்டு மிராண்டி கூட்டமா? எவ்வளவுக்கு எவ்வளவு இதெல்லாம் நிகழ்கிறதோ அவ்வளவுக்கு அளவு பொதுமக்கள், அதாவது விஜய் சாராத, விஜயுடைய தொண்டர்கள் அல்லாத ரசிகர்கள் கூட விட்டுருங்க, தொண்டர்கள்னு சொல்லக்கூடியவர்கள் தாண்டிய மற்ற பொதுமக்கள் விஜய் கட்சிக்கு ஓட்டு போடுவதற்கு 100% தயங்குவார்கள். இவங்க இப்போவே இப்படி இருந்தாங்கன்னா நாளைக்கு ஆட்சிக்கு வந்துட்டால் நம்மளோட பொதுமக்களுடைய கதி என்ன? இதை விஜய் வந்து அவராக சுயமாக சிந்திக்கணும், இல்லை கூட இருக்கிறவங்களாவது சொல்லணும். அவர் சுய சிந்தனை பண்ணுற அளவுக்கு அவர் நிலையில் இருக்கிறாரா என்று தெரியவில்லை. நான் சொல்கிறது நிலையில் இருக்கிறாரானா, அதாவது நம்ம எப்படியும் ஜெயிச்சிடுவோம் அப்படிங்கிற ஒரு மமதையில், ஒரு போதையில் இருக்கார். அவர் வெற்றி போதையில் இருக்கார், புரியுது. அதனால் அவருக்கு வந்து இதெல்லாமே வந்து ஏற மாட்டேங்குது அப்படின்னு நினைக்க வேண்டியிருக்கு. சரி, மற்றவங்க வந்து சொல்லணும், கூட இருக்கிறவங்க, ஐயா இது இப்படி போனால் இப்படி மோசமாக போயிடும், இதை சரி பண்ணணும். கூட இருக்கிறவங்களாம் வந்து அவன் வசூல் பண்ணுறதுக்கு தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். இதில் ஒருத்தன் அடிச்சுக்கிறானுங்க. ஆதவர்ஜனாவால் முடிஞ்சது வந்து மேக்சிமம் வந்து நாங்கள் திருப்பி அடித்தா தாங்க மாட்டீங்கன்னு சொல்கிறாரு. யாரை? திமுகவை. நான் ஏதோ திமுக ரொம்ப வலிமையும் இருந்த கட்சி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. 6 முறை வந்து ஆட்சியில் இருந்த கட்சி. நாங்கள் திருப்பி அடித்தா தாங்க மாட்டோம்னு சொல்கிறீங்களே. ஏதாவது ஒரு கூட்டத்தில் ஒரு 2000 பேர் காவல்துறையை இறக்கி அவங்க வந்து ஒரு நிமித்துனாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அதுக்கப்புறம் அதோடைய அரசியல் விளைவுகள்லாம் அப்புறம். நான் அதை பற்றி கவலைப்படல. திமுக ஜெயிக்குமா, அதுக்கப்புறம் தோக்குமா, இதனால் தோக்குமா, அதனால் தோக்குமா, அதெல்லாம். அந்த 2000 பேர் அடி வாங்குறானே அவன் நிலைமையை பற்றி தான் நான் கவலைப்படுறேன். அவன் விஜய் தொண்டனாக இருந்தால் கூட அவன் மனிதன் தானே. அப்போது ரஜினிகாந்த் அதுதான் சொல்கிறார், இளைஞர்கள் நடிகர்கள் பின்னால் போகாமல் அவங்க குடும்பத்தை பாருங்கள், அதுக்கப்புறம் இஷ்டப்பட்டவனுக்கு வாக்கு நீங்கள் என்னைக்கு தேர்தல் நாள் அன்றைக்கி போய் விஜயை பிடிச்சா விஜய்க்கு வேட்பாளருக்கு வாக்கு அளிங்க, இல்லை யாருக்கு குடும்பமாக பண்ணுங்கள்.
இப்படிப்பட்ட இந்த மாதிரி ஒரு காட்டுமிராண்டித்தனமான ஒரு செயல்களில் ஈடுபடாதீர்கள் என்பதை மிகவும் பக்குவமாக சொல்லியிருக்கிறார். ஆனால் குறிப்பாக இதில் ஒரே விஷயம் சார், அந்த ட்விட்டரில் ரஜினி ரசிகர்கள் எழுதக்கூடிய அந்த விஷயம் சார், ரஜினி ரசிகராக இருந்தாலும் நாம் தமிழருக்கு வாக்களிப்போன்ற ஒரு விஷயத்தை சொல்கிறேன், அது எதனால் நினைக்கிறீங்க? ஆமாங்க, நீங்கள் அதை ஒப்பிட்டு பார்த்தா இப்போ நான் கூட நிறைய சொல்லியிருக்கேன். இந்த 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 காலத்து தலைமுறையை, இளைய தலைமுறையை வந்து கட்ட விழுந்து கிடக்கிறது, முரட்டுத்தனமாக இருக்கிறது, மூளைக்கிட்டத்தனமாக செயல்படுகிறது. அதனால தான் விஜயோடைய ரசிகர்கள் நம்ம சொல்கிறது வந்து அதுக்கு விஜய் காரணம் இல்லை, இந்த தலைமுறை தான் காரணம்னு சில பேர் வாதம் பண்ணுறாங்க. நான் ஏற்கனவே பேசுனது தான். சீமானுக்கு வந்து விஜய்க்கு கூடுற கூட்டத்தில் வந்து 50% கூடுதுன்னு வச்சுப்போமா. நான் அதே கூட்டம் கூடுதுன்னு சொன்னால் இல்லைம்பாங்க. சரி ரைட்டு, 50% பாதி கூட்டம் கூடுதா? லட்சக்கணக்கான இங்கே 3 லட்சம் கொடுதுன்னா அங்கே 1.5 லட்சம் கொடுதா? இங்கே 5 லட்சம் கொடுதுன்னா அங்கே 2.5 லட்சம் கொடுதா? அங்கே மட்டும் ஒழுங்காக இருக்கே, சீராக இருக்கே, தண்ணி கிடைக்கிது, யாரும் மயக்கம் போட்டு விடல, ஒரு அடிதடி இல்லை, ஒரு விபத்து இல்லை, ஏறி குதிக்கிறது இல்லை, ஒழுங்காக இருக்கிறது இல்லையா? இதே தலைமுறை தானே. விஜய்க்கு ரசிகர்கள் மட்டும் வந்து தமிழ்நாட்டிலேருந்து வந்தாங்க, சீமானுடைய ரசிகர்கள்லாம் வந்து என்ன ஆப்கானிஸ்தான்லேருந்து வந்தாங்களா? யாருக்கு வந்து திராவிட தொண்டர்கள், யாருக்கு தமிழர் தொண்டர்கள், அது தனி சப்ஜெக்ட், நம்ம அதுக்குள்ளே போகல. மொத்தம் தமிழ்நாட்டில் வாழ்பவர்கள் அனைவரையும் தமிழர்கள் என்று நம்ம கொள்ளக்கூடிய அந்த ஒரு பரந்த மனப்பான்மையை வச்சுக்கிட்டு யாதும் ஒரே யாவரும் கேளிர்னு சொல்லக்கூடிய அந்த இதில் இப்போ சீமானுக்கு வந்து அது வரலையே. இப்போ நான் இன்னொரு உதாரணம் சொல்லுவேன். அதே மாதிரி வந்து ஒரு கட்டுக்கோப்பான இதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்எஸ்எஸ், அது அரசியல் இயக்கம் இல்லை, சமூக இயக்கம். ஆனாலும் பிஜேபிக்கு அதுதான் வந்து ஒரு மூல அடிப்படை இயக்கம். அவங்களுடைய ட்ரில் வரும் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அந்த சீருடையோட கையில் ஒரு குச்சியோடு வந்து போவாங்க, அந்த பேண்ட். அதெல்லாம் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒருத்தன் வந்து அந்த அதுலேருந்து நகர்ந்து அப்படி தள்ளி கூட இப்போ இந்த நூல் பிடிச்ச மாதிரி போகிறாங்க. அவங்களும் இளைய தலைமுறை தானே. நம்ம உதாரணங்களை எதுக்கு சொல்கிறோன்னா, எங்கெல்லாம் ஒழுக்கமும் அந்த அந்த சீராக இருக்கிறார்களோ அவர்களும் இதே தமிழ்நாட்டில் வாழும் இளைய தலைமுறை தானே. அப்புறம் இங்கே மட்டும் அப்போ இங்கே மட்டும் குறையுது, இங்கே மட்டும் மோசமாக இருக்குன்னா காரணம், அதுக்கு காரணம் தலைமை தானே, நிர்வாகம் தானே. அப்போ இந்த நீங்கள் கேட்ட கேள்விக்கான இறுதியான பதில் வந்து என்னன்னால், ரஜினிகாந்த் ரசிகர்கள் நாம் தமிழர் கட்சி அதோடு ஒன்று அவர்கள் நாம் தமிழர் கட்சி தொண்டர்களாக இருக்கிறார்கள், இல்லை நாம் தமிழர் கட்சி தொண்டர்களாக இருப்பவர்கள் ரஜினிகாந்த் ரசிகர்களாக எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அப்போ அவர்கள் எதை உணர்ந்திருக்கிறார்கள் என்றால், எது ஒழுக்கம், எது சீராக நடந்து கொள்வது என்பதை ரஜினி ரசிகர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று வைத்துக்கொள்ளலாம். நாம் தமிழர் கட்சியினர் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று வைத்துக்கொள்ளலாம். இல்லை, அந்த ஒழுங்கு இருப்பதனால், அந்த சீர் இருப்பதனால், முறையாக இருப்பதனால் ரஜினி ரசிகர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்று வைத்துக்கொள்ளலாம். இதுதான் வந்து அந்த வகையில் பார்க்க போனீங்கன்னா, அதாவது இது ஒழுங்குன்றதுனால இவர் ரஜினி ரசிகர்களா, ரஜினி இது நாம் தமிழர் ஒழுங்கு, அந்த கட்டுப்பாடு அதெல்லாம் சரியாக இருக்கிறதுனால ரஜினி ரசிகர்கள் தானாக வந்து நாம் தமிழருக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆதரவு அப்படிங்கிறது. ஆக ஒன்றோடு ஒன்று அது ஏய்ந்தது, இயல்பாக வந்தது. நீங்கள் அதாவது எது இனம் இனத்தோடு சேரும். நான் இனம் நீங்கள் சொல்கிறது வந்து மொழியோ இல்லை வேறு ஏதோ இடமோ இல்லை. இது ஒழுங்கு இனம், அது ஒழுங்கீனம். உங்களுக்கு புரியுது இல்லையா? இது ஒழுங்கு இனம், அது ஒழுங்கீனம். ஒழுங்கு இனம் ஒழுங்கினத்தோடு சேர்கிறது. நீங்கள் ரஜினிகாந்த் ரசிகர்கள் எத்தனையோ கூட்டங்கள் பார்த்துருக்கீங்க. இப்போ இல்லை, நான் சொல்கிறது 10, 20, 25 வருஷமாக. எங்கேயாவது ஒரு இடத்துல ஏறி குதிச்சு அடிதடி கலாட்டா சட்டம் மீறுதல் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரலன்னாரு, மாறி மாறி சொல்லிகிட்டு இருந்தார். கடைசியில் கட்சின்னாரு, அப்புறம் அதுவும் இல்லை. அது விட்டுருங்க, அவர் வரல, அவருக்கு நல்லது, தொல்லை இல்லாத விஷயம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு நாங்களாம் அந்த கமல் ரஜினின்னு அந்த இதில் பார்த்து சிவாஜி எம்ஜிஆர் தாண்டி அதுக்கப்புறம் கமல் ரஜினின்னு இந்த தலைமுறை அப்படி கடந்து வந்தவர்கள்.
எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து அந்த ரஜினி ரசிகர்கள் வந்து எல்லை மீறி போனார்கள், கட்டுமீறி செயல்பட்டார்கள். இன்றைக்கு விஜய்க்கு இருக்கக்கூடிய எவ்வளவு ரசிகர்களோ அதுக்கு குறைச்சல்லாமல் அன்றைக்கி அந்த பீக் பீரியடில் ரஜினிக்கு ரசிகர்கள் இருந்தார்கள். எல்லா வயதிலும், இளைஞர்கள் உட்பட, ஆண்கள் பெண்கள் உட்பட. ரஜினி வந்து அப்படின்னாருன்னா அதுக்குன்னு தியேட்டரே அப்படியே அதிரும். அந்த சிகரெட்டை தூக்கி அப்படி போட்டாருன்னா அதுக்கு ஒரு தியேட்டர் அதிரும். அப்படி ஒரு ஃபாலோயிங் இருந்தது. அப்போது அப்பெல்லாம் இல்லாத ஒரு காட்டுமிராண்டித்தனம், ஒரு கட்டுக்கடங்காத ஒரு இது, அதை அடக்க முடியாத ஒரு தலைமை அப்படின்னா அதான் சொன்னேன், ஒழுங்கினத்திற்கும் ஒழுங்கீனத்திற்கும் உள்ள வித்தியாசம்தான் இது. நிச்சயமாக இந்த ரஜினி ரசிகர்கள் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவோ இல்லை நாம் தமிழர் கட்சி இருப்ப ரஜினி ரசிகர்களாக இருப்பதோ வந்து நாம் தமிழருக்கு ஒரு நிச்சயமான ஒரு பாசிட்டிவ் அடையாளம். ஏன்னா இது ரெண்டுத்துக்கும் பொதுவாக மக்கள் இருக்கான் பாருங்க, அவன் பார்க்குறான்ல இது இவ்வளோ கன்றாவியாக இருக்குது, இவங்க பாருங்கள் எவ்வளோ நல்லா பண்ணுறான் அப்படின்னு அந்த 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 ஒற்றுமைக்கு வந்து நம்ம வந்து நாம் தமிழர் கட்சி இந்த முறை வந்து போன முறையை விட, அதாவது 2024 விட அதிக வாக்கு வங்கி பெற்று சில எம்எல்ஏக்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக ஆனார்கள் என்றால் அதற்கு வந்து சீமானுக்கு நான் நன்றி சொல்வதை விட, ரஜினிக்கு சொல்வதை விட தளபதி விஜய் அவர்களுக்கு தான் நான் நன்றி சொல்வேன். ஏன்னா என்றைக்குமே கெட்ட உதாரணத்தை வைத்து தான் ஒருத்த வந்து நேர்மையானவனை அடையாளம் செய்ய முடியும். நீங்கள் காமராஜர், கக்கன் நேர்மையான அரசியல்வாதிகள் எதை வச்சு சொல்கிறீங்க? சுற்றி ஒரு 10 பேர் வந்து அந்த பீரியடில் வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் வேறு வேறு கட்சியில் வந்து எல்லாம் மோசமான அரசியல்வாதிகள், ஊழல்வாதிகள், பச்சோந்திகள் இவங்கெல்லாம் இருக்கும்போது நடுவில் காமராஜர் வந்து அப்படி வைரமாக தெரிகிறாரு, கக்கன் வந்து வைரமாக தெரிகிறாரு. அப்போ வைரமாக தெரியணுன்னா, குப்பைகளுக்கு நடுவில் வைரமாக தெரியணுன்னா அந்த வைரத்துடைய மதிப்புக்கு காரணம் வந்து வைரத்துடைய மதிப்பு மட்டும் இல்லை, சுற்றி இருக்கிறதெல்லாம் குப்பையாக இருக்குல்ல, தான் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் மறுபடியும் காவல்துறை எங்களுக்கு அனுமதி வந்து நாங்கள் கேட்ட இடத்துல கொடுக்கல, அப்படி கொடுக்கல, இப்படி கொடுத்தாங்க, அதை வந்து நெரிச்சிட்டாங்க, பண்ணிட்டாங்க, போனாங்க, வந்தாங்கன்னா பாக்கி எல்லா கட்சியும் தான் நடத்துது. அவங்களாம் சீராக நடத்துகிறாங்கல்ல, ஒழுங்காக நடத்துகிறாங்கல்ல. இதே காவல்துறை வந்து விஜய் ஜெயிக்கக்கூடாது, சீமான் ஜெயிச்சிடணும், எடப்பாடி ஜெயிச்சிடணும்னு சொல்லி காவல்துறை வந்து உதவி செய்ய போகுதா? இல்லை. ஆளுங்கட்சினா ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட்டாக இருக்க போகிறாங்க, எதிர்கட்சிகளுக்கு எதிர்ப்பாக இருக்க போகிறாங்க. அதனால தான் இப்போ தேர்தல் ஆணையம் கூட பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த மாதிரியே தலைமை செயலாளரை மாற்றிட்டாங்க, சாய்குமார் அவர்களை கொண்டுட்டாங்க, டிஜிபி சந்தீப் ரத்தோர் கொண்டுட்டாங்க. நான் ஒரு 10-12 நாள் முன்னாலேயே பேசியிருந்தேன், முருகானந்தத்தை மாற்றிட்டு சாய்குமார் அவர்களை கொண்டு வருவதாக ஒரு தகவல் நமக்கு வந்ததுன்னு சொல்லி சில கரெக்டாக அதே சாய்குமார் கொண்டு வந்தாங்க. ஏன் சாய்குமாரை கொண்டு வந்தாங்க? சாய்குமார் யார்? எனக்கு எப்படி எனக்கு அவர் நான் பார்த்தது கூட கிடையாது. அவர் நேர்மையாக கட்சி சார்பற்று செயல்படுவார் என்று சில ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு ஒரு இது இருக்குது, ஒரு நற்பெயர் இருக்குது. அதில் அவரும் ஒருத்தர். அதே மாதிரி இந்த கேஎன் நேரு அவர்களுடைய அந்த இதில் வந்து 3 தடவை இடி இது அனுப்பிச்சோம், கோர்ட்டுக்கு அனுப்பிச்சோம். உயர் நீதிமன்றமே வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கப்புறமும் என்ன பண்ணாங்க, அவசரமாக எங்கேயோ டம்மி போஸ்ட்டில் நடுவில் போட்டு இந்த டேவிட்சன் ஆசீர்வாதத்தை தூக்கி கொண்டு வந்து லஞ்ச ஒழிப்புத்துறையில் போட்டு அவர் கைது போட்டால் தானே எஃப்ஐஆர் இஷ்யூ பண்ண முடியும். கேஎன் நேருக்கு எதிராக கேஎன் நேரு அவர் தம்பி அந்த வகைராவுக்கு. டேவிட்சன் ஆசீர்வாதம் தைரியமாக திமுக சார்பாக வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கக்கூடிய, அப்படி தான் அவருடைய முன்னால் உள்ள நடவடிக்கைகளை பார்த்தோம். டப்புன்னு அவரை தூக்கி டம்மி ஆக்கிட்டு நேற்று காலையில் ஆர்டர் போட்டு சாயந்தரம் ரிலீவ் பண்ணிட்டாங்க. அவரை சந்தீப் மிட்டலை கொண்டு வந்து வச்சுட்டாங்க. சந்தீப் மிட்டல்லாம் வந்து ஒரு சார்பற்று நடுநிலையாக வந்து செயல்படக்கூடியவர், 2 பெயர் வாங்கியவர். அதே மாதிரி போலீஸ் டிஜிபியாக பொறுப்பு ஒரு வெங்கட்ராமன் அவர் வந்து பொறுப்பு டிஜிபியாக இருந்தார். அவரே 8 பேரை தள்ளிட்டு 9வது ஆளை தூக்கி மேலே கொண்டு வந்து பொறுப்பு டிஜிபியாக போட்டாங்க. 8 பேர் சீனியர். அந்த 8 சீனியரும் புறக்கணிப்பு பண்ணாங்க அவருடைய நிகழ்ச்சியை, அந்த பதவியேற்ற நிகழ்ச்சியை. ஆனால் அவர் வந்து தெரிஞ்ச வரைக்கும், கேள்விப்பட்ட வரைக்கும் நல்ல மனிதர், நேர்மையானவர், அப்படி ஒன்றும்
அராஜகமாக ஈடுபடக்கூடியவர் இல்லைனாங்க. அவர் வந்து என்னை விட்டுடுங்க, எனக்கு உடம்பு சரியில்லை, நடுவில் ஆஸ்பத்திரி வேறு போய் படுத்துக்கிட்டாரு, அப்படி பண்ணால் விட்ருவாங்கன்னு பார்த்தாரு. அப்படியும் விடலை, என்னை விட்டுருங்க, இந்த தேர்தல் சமயத்தில் நான் இல்லை அப்படின்னு எழுதி கொடுத்துட்டாராம். அப்போது தேர்தல் ஆணையம் எப்படியா இருந்தாலும் அவங்க யாரையாவது தான் மாற்றி போடுவாங்க. மாற்றி போடும்போது யாரை கொண்டு வந்து போட்டாங்க? சந்தீப் ராய் ராத்தோரை கொண்டு வந்து போட்டாங்க. இவர் முன்னால் கமிஷனராகவே இருந்தார் திமுக ஆட்சியிலேயே. அவர் ஏன் கொண்டு வந்து போட்டாங்கன்னா, திமுகவுடைய ஃபார்முலா சிலபஸ் பூரா தெரிஞ்சவர் அவர். இவங்க என்னெல்லாம் தெல்லுமுள்ளு பண்ணுவாங்க, எப்படி பண்ணுவாங்க, யார் மூலமாக பண்ணுவாங்க, எல்லாமே தெரிஞ்சவர். அப்படிப்பட்ட ஒரு ஆளை கொண்டு வந்து போட்டு, அதே சமயத்தில் அவர் வந்து நேர்மையாகவும் நடுநிலையாகவும் இருந்தால், இந்த இடத்துல இந்த ஆளை ஆட்சி பண்ணால் கரெக்டாக இருக்கும், இவனை பிடிச்சா சரியாக இருக்கும், இப்படி கொண்டு வந்து போட்டிருக்காங்க. இதெல்லாம் இருக்க நம்ம வந்து நீங்கள் வந்து காவல்துறை இப்போ வந்து அனுமதி கொடுக்கல. அப்போ அன்றைக்கி கூட வந்து பெரம்பூருக்கு வந்துட்டு பாதியில் வந்து எனக்கு வெள்ளிவாக்கம் குளத்தூர்லாம் கேன்சல் பண்ணிட்டு போயிட்டார். இன்றைக்கே நாளைக்கே கடலூரில் இருந்ததை கேன்சல் பண்ணிட்டார். இன்றைக்கி இருந்தது. ஒரு நாள் வந்து வந்தாருன்னா 5 நாள் லீவ் விட்டுறாரு அவர். ஸ்கூல் பசங்களோட மோசமாக இருக்குது. ஸ்கூல் பசங்க கூட 5 நாள் ஸ்கூலுக்கு போனால் 2 நாள் லீவ் வேணும்னு கேட்கும், எப்படா சனி ஞாயிறு வரும். இவர் வந்து ஒரு நாள் வந்து போனார்னா 5 நாள் 3 நாள் 4 நாள் 5 நாள் இவருக்கு வந்து லீவு வேணும், வெளியே வர மாட்டார். கேட்டால் வீடியோலேயே எல்லாம் வீடியோலேயே எல்லா தொகுதி மாவட்ட செயலாளர்கள் கூடலாம் வீடியோலேயே பேசிட்டு வரான். ஏன்னா அவர் முதலமைச்சர் ஆனதுக்கப்புறமும் பனையூர்லேயே உட்காந்து. ஆனால் தப்பித்தவறி தமிழ்நாட்டிற்கு தலைவிதி அப்படி ஒன்று இருந்ததுனால், ஏன்னா தமிழ்நாட்டோட தலைவிதி எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாதுல்ல. அவ்வளோ மோசமாக இருந்ததுன்னா வந்துட்டார்னா நிர்வாகமும் தெரியாது, பனையூரில் உட்காந்துக்கிட்டு அவர் பாட்டில் வீடியோலேயே அறிக்கை கொடுத்துட்டு இருந்தாருன்னா ஆட்சி உண்மையிலேயே நிர்வாகம் எப்படி நடக்கும்? என்னதான் நீங்கள் வந்து திமுக மீது நமக்கு 1008 விமர்சனங்கள் திமுக ஆட்சி மீது இருந்தால் கூட, இன்னைக்கு கூட 72 வயசில் ஸ்டாலின் வந்து 234 தொகுதியில் ஒரு நாளைக்கு இவ்வளோ மணி நேரம் பயணம் பண்ணி பிரச்சாரம் பண்ணி பேசுகிறாரு, எழுதி கொடுத்து பேசுகிறாரு, ஏதோ ஒன்று பேசுகிறார், அந்தந்த தொகுதிக்கு சம்மந்தப்பட்ட விஷயமா பேசுகிறார். சீமான் எழுதி கொடுக்காமையே பேசுகிறாரு. சீமானுக்கு ஒன்று 25 வயசு ஆகலை, அவரும் அந்த நடுத்தர வயதெல்லாம் தாண்டினவர். அப்படி இருக்கும் பொழுது இவருக்கு என்ன இருக்குது? என்னன்னால் இப்போது நேற்று நெல்லையில் போயிட்டு வரும்போது 10 பேர் வந்து மயக்கம் போட்டு விழுந்திருக்கான் காத்திருந்து. போலீஸ் வந்து அரை மணி நேரத்துக்கு முன்னால் தான் வந்து கூட்டத்தை கூட்டணும். அதை ஒரு 4 மணிக்கு கூட்டணும், நீங்கள் 3:30 மணிக்கு தான் நீங்கள் வந்து கூட்டணும். ஆனாலும் 2 மணி நேரம் முன்னாலேயே கூட்டுறது. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரோன் காட்சியெலாம் இருக்காது. ட்ரோனில் வந்து அந்த சைடெல்லாம் காலியாக இருக்கிறது தெரிஞ்சு போகும். எல்லா கூட்டத்தையும் கொஞ்சம் நெருக்க வேண்டியது, அடர்த்தியாக காமிக்கணும்னு. அதே மாதிரி அந்த A4 பேப்பர் வந்து அவர் திருப்பும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேமரா கரெக்டாக வந்து செட் பண்ணி மக்கள் பக்கம் திருப்பிடுவாங்க. அவர் பேசும்போது என்ன பேசுகிறாரு? எனக்கு பணம் வந்து எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் உங்கள் பணம் எங்கேருந்து வந்தது? 8 படம் வந்து ரெட் ஜெயண்ட்டில் தானே நடிச்சிங்க. அவங்க என்னமோ கொள்ளடிச்சாங்கன்னு சொல்கிறீங்களா? இந்த கொள்ளடித்த பணத்தில் தீய சக்தின்னு சொல்லக்கூடிய அவங்க கொள்ளடித்த பணத்தில் எடுத்த பணத்தில் தான் நீங்கள் வந்து சம்பாதிச்சிருக்கீங்க பெரும்பாலும். மற்ற படங்களும் பண்ணியிருக்காரு, இருந்தாலும் பெரும்பாலும் எனக்கு தொட வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க வந்து அதே மாதிரி திமுக தலைமையும் அதிமுக தலைவரும் நான் மக்கள் பணத்தை தொடமாட்டேன் என்று சத்தியம் செய்வார்களா என்று அறிவிப்பார்களா? எல்லா அரசியல்வாதி கவுன்சிலரை கேட்டால் கூட மக்கள் பணமா, அஜிஜோ நாங்கள் தொடவே மாட்டோமே அப்படி தான் சொல்லுவான். ஆடிக்காரில் வந்துட்டு போவான். அந்த 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 கவுன்சிலர் சம்பாதிச்சதில் வந்து அவன் வந்து சம்பளத்தில் வாங்கியிருப்பான். அதை நான் பொதுவாக எல்லா அரசியல் தலைவர்களையும் சொல்கிறேன். யாருமே வந்து அந்த மாதிரி வந்து நான் வந்து தில் இருக்கா, கெத்து இருக்கா, கத்து இருக்காங்கிறாரு. கெத்து இருக்கான்னா கூட மெட்ராஸ் பாஷையில் ஏதோ புரியுது. கத்து இருக்கான்னு என்னன்னு தெரியல. கட்ஸ் இருக்கான்னு சொல்ல இங்கிலீஷில் தமிழில் பேச வராரா? அவருடைய என்ன கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ 10ஆம் கிளாஸு என்னமோ தான் போட்டிருக்கு.
சரி விடுங்க, கல்வி தகுதி வந்து ரொம்ப முக்கியம் இல்லை. அதுவும் அரசியலுக்கு வரத்துக்கு நீங்கள் இன்ஜினியராக வரணுன்னா பரீட்சை எழுதணும், டாக்டராக வரணுன்னா பரீட்சை எழுதணும், நர்ஸாக வரணுன்னா பரீட்சை எழுதணும், தூய்மை பணியாளருக்கு பரீட்சை எழுதணும். இன்ஜினியர்லாம் கூட அப்ளை பண்ணுறான். ஆனால் இந்த நாட்டில் வந்து கேடுகட்ட நாட்டில் அரசியல்வாதிக்கு ஒரு பரீட்சை கிடையாது. 10ஆம் கிளாஸ் படித்தவன், பாதியில் நின்னவன், இது வந்து ஒரு இப்போ எதுக்காக நம்ம இதை சொல்கிறோன்னா, இளைஞர்கள் பின்னால் போகிறதுன்னா, நேற்று கூட திருநெல்வேலியில் வந்து 10 பேர் மயக்கம் போட்டு வந்தது மட்டும் இல்லாமல், அதுக்கு முன்னால் இவங்க தான் இந்த முன்னால் போகிறது, அவரோட பஸ்ஸுக்கு முன்னால் போகிறது, அப்புறம் அவர் பஸ்ஸு பின்னாலேயே துரத்திக்கிட்டு போகிறது, இந்த மாதிரி வந்து முட்டாள்தனமாக போகும்போது திருநெல்வேலியில் வந்து ஒரு 4-5 மோட்டார் சைக்கிள் பைக்கு வந்து ஒன்றோட ஒன்று மோதி அதில் வந்து அவர் 8 பேரோ 10 பேரோ காயம். கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அதுக்கு முன்னால் திருச்சியிலேருந்து நினைக்கிறேன் வரும்போது ஒரு தம்பதியர் வந்து நடுத்தர வயது தம்பதியர் வந்து ஸ்கூட்டிலேருந்து விழுந்துட்டாங்க. உடனே அவர் இறங்கி வந்தார், பின்னாலேயே பவுன்சர் குதிச்சு வந்தார். பத்திரிகையாளர்லாம் அந்த இடத்துல ரெடியாக இருந்தாங்க. அவங்களுக்கு எப்படி வந்து ஸ்கூட்டிலேருந்து யாரோ உழப்போகிறாங்கன்றது ரகசியம் ஜோசியம் தெரிஞ்சதுன்னு தெரில. வந்தவுடனே இவர்கிட்ட போய் ஆஸ்பத்திரிக்கு போவோன்னா அவங்களுக்கு ஒன்றும் பெரிய அடி ஒன்றும் இல்லை, சும்மா சாதாரணமாக தடிக்கு வந்தாங்க. அந்த பொம்பளையும் வந்து இப்படி கணத்தை தொட்டு கிள்ளி முத்தம் கொடுக்குது. இது பண்ணோன்னே திருப்பி ஏறி போயிட்டார். சரி, இது எதேர்ச்சியாக நடந்தது என்று நம்ம வந்து எதுக்கெடுத்தாலும் விஜய் விமர்சனம் பண்ணணுன்ற எண்ணம் இல்லாமல் ஒரு யதார்த்தமாக பார்க்கிறோம். நெல்லையில் போகும்போது வண்டிக்கு முன்னால் போகிறோம், 4 பேர் அந்த அடிபட்டு வந்தபோது இவர் தாண்டி போகிறாரு. கண்ணாடியில் அப்படி பார்த்துட்டு அவர் பாட்டில் திரும்பிட்டு போகிறாரு. இறங்கவும் இல்லை, நிர்வாகிகள் யாரையும் இறங்கி பார்க்கக்கூட சொல்லலை. அந்த இடத்துல ஒத்து கவனிச்சிங்கன்னா, நம்ம மீடியாக்காரன் எங்கே வந்து நீங்கள் எவ்வளோ பெரிய வெள்ளை ஷீட் எனக்கு கொடுத்தாலும் நடுவில் ஒரு கரும்புள்ளி வச்சிங்கன்னா அந்த புள்ளி என்னன்னு இது இயல்பான நம்மளுடைய இது. அந்த இடத்துல என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, இந்த தம்பதியர் விழுந்த இடத்துக்கும் அங்கே இங்கே பத்திரிகையாளர் மீடியா ரெடியாக இருந்தாங்க, அங்கே யாருமே இல்லை. அப்போது இது செட்டப்பு. அது வந்து அங்கே மீடியா இல்லாதனால அவர் கண்டுக்காமல் போயிட்டார். இப்போ அந்த 8 பேரில் வந்து கொஞ்சம் சீரியஸாக அடிபட்டிருந்தால் உயிர் கூட ஆபத்து இருந்திருக்கலாம். நல்ல வேலை ஆகலை அப்படின்றது வேறு விஷயம். அப்போது இவருக்கு பின்னால் அதே மாதிரி தானே அன்றைக்கி முன்னால் அது எந்த ஊரில் அந்த பவுன்சர் வச்சுக்கிட்டு அந்த கிரீஸ் எல்லாம் தடவி அதில் போகும்போது யாரோ ஒரு ஆர்வ கோளாறில் 2 இளைஞர்கள் வந்து ஏறி குச்சி மாலை போகிறதுக்காக போன போது அவனை பிடிச்சி தூக்கி அங்கேருந்து 10 அடி உசரத்துலேருந்து தூக்கி பவுன்சர் தூக்கி விட்டு எறிஞ்சாங்கல்ல திருச்சி மாநாட்டில். திருச்சியில் அவன் ஏதோ அவனுக்கு பூர்வ ஜென்ம புண்ணியம் உயிர் தப்பிச்சான். அப்போ தன்னுடைய தொண்டர்களுடைய உயிர் கூட அவருக்கு முக்கியம் இல்லை. அந்த தன்னுடைய ஃபேஸ் வேல்யூ, என்னை பார்த்தா எல்லாம் வேடிக்கை பார்க்க வராங்கல்ல, என்னை பார்த்தா எல்லோரும் வந்து ஏதோ தரிசன மண்டபத்துக்கு வரா மாதிரி வராங்கல்ல, அதுலேயே அவர் வந்து அந்த வார்த்தையை நம்ம வந்து பயன்படுத்துவது வந்து நமக்கு கொஞ்சம் கொச்சையாக இருக்குது. இருந்தாலும் தன்னுடைய புகழை பார்த்து தானே சுய இன்பம் கொள்கிறார் அவர். நான் சொல்கிறத வேற ஒன்றும் கொச்சையான அர்த்தமாக எடுத்துக்க வேணாம். அதாவது சுய மகிழ்ச்சி கொள்கிறார். அதை பற்றி எனக்கு எவ்வளோ கும்பல் வராம, எனக்காக எவ்வளோ பேர் அடிச்சுட்டு சாவறாம. அப்போ மனிதாபிமானமே இல்லாத ஒருவரை வந்து நம்ம வந்து இவர் வந்து ஏற்கனவே நமக்கு தெரியும், அப்பா அம்மா கூட சண்டை, பெற்று வளர்த்தவங்க கூட அவங்க கூட தகராறு, கசப்புணர்ச்சி, கூடவே இருந்து வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு காரணமாக இருந்த மனைவியோட பிரச்சனை. மனைவி விவாகரத்துனா அமைதியாக விவாகரத்து பண்ணிட்டு போகிறத விட்டுட்டு ஒரு ஏஜென்சியை வச்சு மனைவியை வந்து கிட்டத்தட்ட அவர்களை வந்து அவர்களுடைய என்ன சொல்கிறது ஒழுக்கத்தை பற்றி மோசமாக வந்து பண்ண மாதிரி ஏஜென்சியை வச்சு பரப்பி விட்டது. பிடிக்கல, ரைட்டு, அவங்களுக்கு பிடிக்கல, உங்களுக்கு பிடிக்கல, 2 பேருக்கும் பிடிக்கல. அது காரணம் வந்து ஒரு நடிகையா இல்லையா, அதெல்லாம் தாண்டி விடுங்க. மன வேற்றுமை, அமைதியாக பிரிந்து போட்டு சொத்தை ஏதோ பிரிச்சுங்க, ரைட்டு. அப்போ நீங்கள் வந்து என் குடும்பத்தை வந்து குடும்ப விஷயத்தில் யாரும் வந்து இதை வந்து பேச வேண்டாம்னு கேட்டால் அதில் ஒரு நியாயம் இருக்குது. மறுநாளைக்கே திமிர் பிடிச்சி எந்த நடிகையோட சொல்கிறாங்களோ அந்த நடிகையை கூட்டிகிட்டு ஒரே கலர் ட்ரெஸ்ஸு போட்டு போனேன். அப்போ அது திமிர் தானே. இப்போ அதே மாதிரி சரி, உங்களுக்கு நிர்வாகம் என்ன கிழிக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு இடத்துல வந்து இந்த இதில் எடப்பாடி என்பது ஒரு நட்சத்திர வேட்பாளர்.
எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வர் வேட்பாளர் என்று சொல்லக்கூடியவர். இப்போ யார் முதல்வர் வேட்பாளர்னு சொல்லும்போது ஸ்டாலின், எடப்பாடி தான் முதல்ல வராங்க. பாக்கி பேர் நீங்கள் அவங்கவுங்க சொல்லலாம். அப்படிப்பட்ட இதில் அருண்குமார்னு ஒருத்தர் நின்று இருக்கார். 10 பேர் கைது போடணும் அந்த ப்ரப்போசலில், அந்த வேட்புமனுவில். அந்த தொகுதியை சேர்ந்தவங்களாக இருக்கும். இந்த வாக்குரிமை அடையாளத்தோடு எந்த நம்பரோ அதோடு சேர்த்து போடணும், அதை காமிச்சு போடணும். 7 பேர் தான் கைது போட்டிருக்காங்க. அது ஒரு டம்மி வேட்பாளர்னு வழக்கமாக ஒருத்தர் போடுவாங்க. ஏதாவது ஒன்று ரிஜெக்ஷன் ஆகிடுச்சுன்னா கார்த்தியார் ஒருத்தர், அவருக்கு 3 பேரோ 4 பேரோ போட்டிருக்காங்க. இப்போ என்ன ஒரு குழப்பம் வருதுன்னா, இவ்வளோ பேர் கும்பல் வராங்க, முன்னால் மோட்டார் சைக்கிளில் போகிறாங்க, அடிச்சுக்கிறாங்க, பின்னால் வராங்க. நேற்று போகும்போது என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ஸ்டேஜில் இந்த மாதிரி காவல்துறைக்கே டஃப் கொடுக்குறாரு. நம்ம திமுக காவல்துறைன்றதுனால அதை நம்ம என்ன சொல்கிறது, கடும் விமர்சனமாகவோ அவர்களை மட்டம் தட்டியோ பேச வேண்டும் என்பது நமது எண்ணம் இல்லை, அது நியாயமும் இல்லை. காவல்துறையினர் இப்படி செஞ்சுருக்கலாம் அப்படி செஞ்சுருக்கலாம்னு சொல்கிறோமே தவிர, காவல்துறை செய்வது எல்லாமே தவறு அப்படின்னு சொல்வது நியாயம் இல்லை. காவல்துறை என்ன திமுகவின் காவல்துறையா? தமிழக காவல்துறை தானே. அதில் இருக்கிறவனுக்கும் கொஞ்சம் பேருக்கு கட்சி சார்பெல்லாம் தாண்டி கொஞ்சம் மனசாட்சி, ஒரு கடமைங்கிற ஒரு எண்ணம் இருக்குமா இல்லையா? அடிப்படையிலையோ அடிமட்டத்திலையோ இல்லை அதிகாரிகள் லெவல்லையோ. ரெண்டாவது அவனும் யோசனை பண்ணுவான்ல, இன்றைக்கி ஆட்சி இருக்குது, நாளைக்கு மாறி வந்ததுன்னா நம்மளை ஓரளவுக்கு பார்த்து நடந்துக்கணும்னு. அவங்க ஒரு ஸ்டேஜில் விஜய் வண்டி போனோன்னு பிளாக்கேஜ் போட்டு எந்த வண்டியும் அடுத்த ஒரு 20 நிமிஷத்துக்கு தொடராமல் ஏன்னா 20 நிமிஷம் தொடரலைன்னா அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணி போகிறது கஷ்டம். ஒரு 1/2 hour கேப் கிடச்சிருச்சுன்னு வைங்க, இந்த 1/2 hourல போய் ஓவர்டேக் பண்ணுறது கஷ்டம். இப்படி இப்படி ஒரு கூட்டத்தை காண்பித்து மக்களை ஏமாற்றுவதோ, பொதுமக்களை, நான் சொல்கிறது அவங்க தொண்டர்கள் இல்லை, பொதுமக்கள். சரி, உங்கள் தொண்டர்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணுறீங்கன்னா, அவன் அடிச்சுக்கிட்டு மோட்டர் சைக்கிளில் இடித்து விழுந்து சாவறான், கீழே விழுந்து சாவறான், மேலேருந்து விழுந்து சாவறான், பவுன்சர் தூக்கி கீழே போடுறான், 41 பேர் செத்து போனால் நீங்கள் பாட்டில் எதையோ கிளப்பிக்கிட்டு நீங்கள் பாட்டில் மெட்ராஸுக்கு வந்துட்டீங்க, சென்னைக்கு ஒரு பேட்டி கூட கொடுக்காம போய் பார்க்க கூட இல்லை. கேட்டால் அப்புறம் அங்கே கூப்பிட்டு எல்லாரையும் ஆறுதல் சொல்கிறேன்றீங்க. இன்னும் அவர் ஈரான் அதிபரையும் ட்ரம்ப்பையும் பனையூருக்கு கூப்பிட்டு சமாதானம் பேசலை. அது ஒன்று தான் பாக்கி. விட்டா அதையும் ட்ரம்ப்பை நான் பனையூருக்கு வர சொல்லியிருக்கேன், ஈரான் அதிபரை பனையூருக்கு வர சொல்லியிருக்கேன், அவங்க 2 பேரையும் சமாதான பேச்சுன்னு இந்த மாதிரி. அதாவது மக்களை இது அப்பட்டமான மோசடி. இப்போ நம்ம கேள்வி கேட்குறது என்னென்னா, இவ்வளோ கூட்டம் வருது இல்லை, எடப்பாடி போன்ற ஒரு நட்சத்திர தொகுதி, அதில் 10 பேர் தாவேகா அருண்குமார், யாரோ ஒரு அருண்குமார் நிற்கிறார் தாவேகா, 10 பேர் கையெழுத்து வாங்க முடியல உங்களால். அப்போ நீங்கள் என்ன ஓட்டு வாங்குவீங்க? அப்போ இந்த கூட்டத்துக்கும் ஓட்டுக்கும் சம்மந்தம் இல்லை, நம்ம திருப்பி பேசிக்கிட்டே இருக்கோம் 1.5 வருஷமாக. நியாயம் தானே? ஒரு இடத்துல ஒரு அம்மா போகிறாங்க, 3 மணிக்குன்னா 2:40 போகிறாங்க, போனால் எல்லாம் கொடுத்தோடனே, எங்கம்மா வேட்புமனுவா? அதில் இருக்குமே, இல்லையே, இல்லை ஒரு ஃபார்ம் ஒன்று இருக்கே, அது 26, ஃபார்ம் நம்பர் 26, நீங்கள் கொடுக்க வேண்டியது 2B, அது வேட்புமனு. எங்கப்பா வேட்புமனு? கார்லேயே வச்சுட்டாங்க போல இருக்குது, அது உள்ளே விட மாட்டேன்ட்டாங்க. சரி, எடுத்துகிட்டு வாங்க. எடுத்துகிட்டு வந்து அரைகுறையாக ஃபில்லப் பண்ணுறாங்க. ஃபில்லப் பண்ணி கொடுத்தா அவங்க சொல்கிறாங்க, இப்படி ஃபில்லப் பண்ணி கொடுத்தீங்கன்னா நான் ரிஜெக்ட் தான் பண்ணணும். ஒரு ஃபார்மை முழுசாக இருக்கிறதுலேயே முக்கியமானது எது? வேட்புமனு. அதுக்கப்புறம் மற்ற கூட உள்ள டாக்குமெண்ட்டில் வழக்குகள் என்ன, அது இதெல்லாம். விஜயுடைய இதுலேயே 3 தடவை திருத்திருக்காங்கல்ல பெரம்பூரில். கேட்டால் வயசு இங்கே நடக்குதான், அங்கே உட்காருதான், இங்கே நடக்குது, அங்கே ஓடுது. வயசுன்னா ஒருத்தருக்கு ஒன்று தாங்க. நீங்கள் வயசு ஃபில்லப் பண்ணணுன்னா ஒரு பேங்க்கோ ஒரு லீகலாக ஒரு டாக்குமெண்ட்டோ எத்தனை வயசு முடிஞ்சுதோ உங்களுடைய அந்த வருடம், அந்த முடிந்த வயது தான் சட்டப்படி கணக்கு. சரி, உங்களுக்கு அது தெரியாமல் இங்கே ஒரு வயது போட்டிங்கன்னா அதே வயது அங்கே போட்டிருந்தா கூட தப்பில்லை. இங்கே ஒரு வயது அங்கே ஒரு வயது போடும்போது என்ன எழுதி கொடுக்குறானோ கீழே உள்ளவன், உங்களுடைய வயது உங்களுடைய பெயரை கூட சரிபார்க்க தெரியாமல் இருக்கிறீர்கள் என்றால், சரிபார்க்க தெரியவில்லையா, சரிபார்க்க தெரியும் நிலையில் நீங்கள் இல்லையா? உங்களுக்கு வித்தியாசம் புரியும். ஏதோ சில பேர் காலங்காத்தால ஒரு தலைவர், ஒரு அரசியல்வாதி 12 மணிக்கு மேலே தான் எல்லாரையும் பார்ப்பாருன்னு சொல்கிறாங்க, முக்கியமான ஒரு புள்ளி.
இவர் இந்த அரசியல்வாதி இவரை பற்றி பேசும்போது 6 மணிக்கு மேலே அவர் எதுவும் வெளியே வர மாட்டார், பேச மாட்டார். தமிழ்நாட்டுடைய தலையெழுத்து இப்படி எல்லாமா இருக்க வேண்டும். அதனால் நம்ம என்ன சொல்கிறோன்னா, உங்களை இப்போ கடலூரை கேன்சல் பண்ணிட்டார். காரணம் எது கேட்டாலும் வந்து அன்றைக்கி வந்து போகலன்னா இல்லை போலீஸ் வந்து எங்களுக்கு உரிய நேரம் கொடுக்கவில்லை. போலீஸில் சொல்கிறாங்க, அவர் என்ன நேரம் கேட்டாரோ அந்த நேரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதுக்கான அத்தாட்சி இருக்கிறது. ரெண்டாவது, முச்சந்தியில் நிற்கும் போது 300 பேர் சேர்றாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் 5000 பேர் சேர்ந்தால் நாங்கள் எப்படி காவல்துறை ஹேண்டில் பண்ணுறது? 300 பேர் நீங்கள் வருவாங்கன்னு சொன்னால் ஒரு 500 பேர் 1000 பேர் வந்தால் போலீஸ்காரங்க ஒரு சமாளிக்கக்கூடிய ஒரு திறன் இருக்கும். 300 பேர் வருவாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் 5000 பேர் வந்தால் அவங்களும் ஒரு நிர்வாகம்ன்றதுலேயும் சில முறைகள் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவாங்க, 300 பேர் அப்படின்னு சொன்னால் 300 பேர் வர இடத்துல சப்போஸ் அவங்க வந்து இல்லை 5000 பேர் வருவாங்க, நம்ம ஒரு 200-300 போலீஸ்காரன் அனுப்பணுன்னா உடனே என்ன அப்போ உடனே விஜய் தரப்பினர் என்ன பேசுவாங்க, நாங்கள் வந்ததே 300 பேர் எங்கள் தொண்டர்கள், நாங்கள் ரொம்ப அடக்க ஒழுக்கமாக வந்தோம், ஆனால் எங்களை விட அங்கே வந்த காவல்துறையினர் அதிகமாக இருந்தார்கள், ஏன்னா வந்து எங்கள் மக்களை வந்து ஒடுக்குவதற்காகவும் அவர்கள் ஏதோ ஒரு காரணம் அதிகமாக வந்தான்னு சொல்லுவோம். இவங்க சரி 300 பேருக்கு மேலே 5000 பேர் வரும்போது அந்த மாதிரி வந்து போலீஸ்காரன் கம்மியாக வேணுன்ட்டே வந்தாங்க, சரியான முறையில் கையாளவில்லை. கையாளுவதற்கு நீங்கள் அல்லவா வந்து ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். இதில் வந்து இவர் எங்கே போனாலும் இவர் கூடவே வந்து எல்லா நிர்வாகிகளும் போயிடணுமா? ஐயா, நிர்வாகிகள்னால் அடுத்த லெவலில் இருக்கிறவன் இவன், நீ இந்த ஒரு 4 மாவட்டத்தை பார்த்துக்க. எல்லா கட்சியிலையும் அப்படி தான். திமுகவில் எடுத்துங்க, ஊழல் இருக்குது, ஊழல் இல்லை, மோசடி வழக்குகள் அதெல்லாம் விட்டுருங்க. இதெல்லாம் தாண்டி தேர்தல்னு வரும்போது இவருக்கு கேஎன்ஆர் 40 தொகுதி, செந்தில் பாலாஜி 32 தொகுதி, இவருக்கு 20 தொகுதி, இவருக்கு 10 தொகுதி, இப்படி பிரித்து கொடுத்து அந்தந்த தொகுதியில் அவங்கவுங்க அது கோஆர்டினேட் பண்ண அவங்களுக்கு கீழே இது ஒரு வரிசையாக போயிட்டு மாவட்ட செயலாளர் அந்த மாதிரி நீங்கள் வந்து நிர்வாகிகளை பிரித்து விட்டு அங்கங்கே இப்போ நாளைக்கு நீங்கள் திருநெல்வேலி, இப்போ நாளைக்கு கடலூர் போகணும், கேன்சல் பண்ணிட்டாரு, ஏதோ கடலூர் போகிறாருன்னு வைங்க. அப்போ என்ன செய்யணும், இந்த நிர்வாகிகளில் முக்கியமான யாருக்கு அந்த கடலூர் வந்து அலாட் பண்ணியிருக்காங்களோ அவர் வந்து போய் அவருக்கு கீழே உள்ள ஆட்டில் கூப்பிட்டு போய் அங்கே எல்லாம் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி இந்த டயத்துக்கு புறப்படணும், இந்த டயத்துக்கு வரணும். நீங்கள் போகிற இடங்கள்லாம் நிர்வாகிகள்லாம் பஸ்ஸுக்குள்ளேயே உட்கார வச்சுக்கணுன்னா இதில் வேறு வந்து இந்த வழக்குகள் எவ்வளவு இருக்குன்றதுலேயும் சொதப்பல். பெரம்பூரில் ஒரு ஃபார்மில் ஒன்று எழுதியிருக்காரு, அங்கே திருச்சியில் வேறு எழுதியிருக்காரு. சொத்தில் வந்து எழுதும்போது அசையும் சொத்துக்களில் வந்து காரை விட்டுட்டாராம். அந்த கார்னா அந்த இது பஸ்ஸு 5.5 கோடி என்னமோ. ஏன்னா அது கூடவா வந்து ஐஆர்எஸ் ஆஃபீஸர் வச்சுருக்கேன்டாரு, பக்கத்தில் அவர் வச்சுருக்கேன்டாரு, இவர் வச்சுருக்கேன்டாரு. அதவர்ஜுனா வந்து பேனா நிறுவனத்தில் அறிவுஜீவி அவர் வாய்ஸ் ஆஃப் காமன் வச்சுருந்தார், மக்களுடைய நாடி துடிப்பை பிடிச்சார். இப்போ அவர் நாடி துடிப்பையே அவருக்கு பிடிக்க தெரியுமான்னு தெரில. இப்போது நீ அது கூட வந்து இதெல்லாம் வந்து விஜய் வந்து பார்க்கணுன்றதை விட விஜய் கூட இருப்பவர்கள் தயார் பண்ணணும். ரெண்டாவது நம்ம தான் பார்க்கணும். இப்போ நான் ஒரு பத்திரிக்கை 6 பத்திரிக்கை நடத்தியிருந்தேன். என்கிட்ட கொண்டு வந்து வைப்பாங்க எல்லாம் நிருபர் அங்கே அமிச்சா இந்த பக்தி பத்திரிகையிலேருந்தும் வரும், பெண்கள் குடும்ப பத்திரிகையிலேருந்து வரும், அரசியல் பத்திரிகையிலேருந்து வர்றது ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். இதெல்லாம் வந்து முன்ன பின்ன இருந்தால் கூட தப்பில்லை. அதில் சிக்கல் வழக்குகள்லாம் வரக்கூடிய விஷயம் பார்க்கும்போது ஒரு வார்த்தையும் படிக்கணும். என்ன அவ்வளோ வேலை இருக்குது, என்னால் வந்து பார்க்க முடியாதுங்க அப்படின்னு சொல்ல முடியாது. நாளைக்கு வழக்குன்னு வந்ததுன்னா போய் நின்று தான் ஆகணும். எத்தனையோ வழக்குகள் வந்திருக்கு, அது எப்படி வராமல் இருக்கும்? அரசியல் பத்திரிகை நடத்தினா வழக்கு வராமல் இருக்கவே முடியாது. அவன் உண்மையை போட்டாலும் கேஸ் போடுவான், அதை உண்மையை போட்டால் நிச்சயமாக கேஸ் போடுவான். அவன் என்ன வெளியில் வந்து பாரு நான் கேஸ் போட்டிருக்கேன் அப்படின்னா என் பக்கம் தான் நியாயம் சொல்கிறதுக்காகவே சும்மா கேஸ் போடுவான். அந்த கேஸ் 3 வருஷம் இழுத்துக்கிட்டு இருக்கும், போய் நிற்கணும். இல்லை, எதுக்காக சொல்லணும்னா நீங்கள் பொறுப்பை எடுத்துக்கொண்டு விட்டால் அந்த பொறுப்பை நீங்களே எங்கெல்லாம் வந்து நம்மளே பர்சனல் அட்டென்ஷன் கொடுக்கணும். அது இல்லாமல் வந்து கீழே இருக்கிறவன் பார்த்துப்பான், இவன் கீழே இருக்கிறவன் பார்த்துப்பான், ரோட்டில் விட்டுறீங்க. ரோட்டில் இருக்கிற உங்களுக்கு என்ன புரியுது? இந்த என்ன சத்திய என்னமோ ஒரு திருத்தணி அவர் 2034 தொகுதியிலையும் நாங்கள் வந்து என்னது 2034
என்னையா பேசுகிறீங்க? முன்னால் 234ங்கிறத 267 நீங்கள் நாங்கள் பொறுத்துக்கிட்டோம். ஏதோ கர்நாடகா கேரளாலாம் சேர்த்துக்கிட்டீங்கன்னு. 2034ன்னா இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷெல்லாம் சேர்த்துப்பாங்க போல இருக்கு. இப்படிப்பட்ட அப்படின்னா என்னென்னா வேட்பாளர்கள் நீங்கள் வந்து பண்ண அந்த பக்கத்தில் யாராவது ஒருத்தனை தூக்கி கொண்டு வந்து நிற்க வச்சிங்க. இந்த தாவேகா தொண்டு போட்டிருக்கான்னா அந்த துண்டு போட்டவனெலாம் டப்புன்னு கொண்டு வந்து ஒருத்தனை கொண்டு நீங்கள் வந்து நிற்க வைக்கிறீங்க. அந்த மாதிரி நிற்க வைக்கும்போது தான் வேட்புமனு ஃபில்லப் பண்ண தெரியாதவன். உங்கள் தலைவருக்கே வயசு வந்து என்ன தன்னுடைய வயசை தான் ஃபில்லப் பண்ணணுன்னா இன்றைக்கி நான் போய் ஒரு ஃபார்ம் ஒன்று ஃபில்லப் பண்ணி ஒரு பேங்க்லேயோ இல்லை ஒரு ஏதோ ஒரு அரசு தரப்புலையோ ஒரு அவசியமான இடத்துலையோ ஃபில்லப் பண்ணி கொடுக்குறேன்னா நம்ம படிக்கணும். எனக்கு தாங்க போன வாரம் வந்து உங்களுக்கு தெரியும் பல்லு பிடுங்கி நான் வந்து ஒரு 3 நாள் வந்து லீவு, எந்த இதுலேயும் பேசலை. என்கிட்ட வந்து நான் ஏற்கனவே வந்து இதய அறுவை சிகிச்சை நடைபெற்றது அப்போ நடந்தது. அதனால் வந்து அதுக்கு போய் என்ஓசி வாங்கிட்டு வரணும் நான் அந்த ஹார்ட் சர்ஜன்ட்ட எல்லாம். அப்போது எனக்கு வந்து பல்லு பிடுங்கிறதுக்கு முன்னால் இது மயக்க மருந்து கொடுக்கறதுக்கு அதுக்கு ஒரு டாக்டர் வந்திருக்காங்க. அவங்க வந்து ஒரு ஃபார்ம் கொடுக்குறாங்க. அந்த ஃபார்மை கையெழுத்து போடுங்க. அதில் என்ன இருக்குது, நாங்கள் மயக்க மருந்து கொடுப்போம். இந்த மயக்க மருந்து கொடுத்து நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆகி போச்சுன்னா நாங்கள் பொறுப்பு இல்லை. அதனால் வேறு ஏதாவது உங்களுக்கு பக்க விளைவுகள் வந்தால் பொறுப்பு இல்லை. அதாவது அவங்களுடைய இது நாளைக்கு அவங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு அந்த மருத்துவமனைக்கோ அந்த மருத்துவர்களுக்கோ, இது எல்லா மருத்துவமனைக்கும் பொதுவானது, ஒரு மருத்துவமனையில் தான் இல்லை. இந்த ஃபார்மை கொடுத்தாங்க. நான் ஒரு 2 நிமிஷம் இருங்க, ஒரு பக்கம்தான் அது ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு கைது போட்டேன். அப்போ அந்த 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 மயக்க மருந்து செலுத்துகிற அந்த டாக்டர் அந்த அம்மா சொன்னாங்க, நான் டெய்லி வந்து 4 கேஸ் 5 கேஸு அட்டன் பண்ணுறோம், படித்து பார்த்துட்டு இதை கையெழுத்து போட்ட முதலாளி நீங்கள் தானே. ஆமாம், வேறு ஒன்றும் நமக்கு கையெழுத்து போகிறத தவிர வேறு ஒன்றும் வழி இல்லை. நான் அதில் ஒத்துக்க மாட்டேன், இதை மாற்றணும் விற்றணும்னா ஒத்துக்க மாட்டாங்க அவங்க, அது பிரிண்டட் ஃபார்ம். ஆனால் நாம் என்ன கையெழுத்து போடுகிறோம் என்பது நாம் பொறுப்பு. அப்படி இருக்கும் பொழுது விஜய் போன்ற ஒரு நான் முதல்வரானால் அப்படின்னு பேசக்கூடியவர், அவருடைய வயசு, அவருடைய என்ன வழக்குகள் என்ன சொத்துக்கள்ங்கிறது வந்து அவர் சரி பார்க்க வேணாமா? இல்லை அப்படி என்ன அவருக்கு எவ்வளோ சொத்துக்கள் இருக்குது அப்படின்னு அவருக்கே தெரியாத அளவுக்கு சொத்து வச்சுருக்காரா? அப்படியா இருந்தால் அதுக்கு நீங்கள் சொல்கிற தீய சக்தி தூய சக்தி இதெல்லாமே பரவாயில்லையே. அவங்களுக்காவது வந்து என்ன சொத்து இருக்குன்றது லிஸ்ட்டு வந்து ஒரு காலம் அவங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னு சொன்னால் அர்த்தம் இருக்குது. நீங்கள் இப்போ தான் அரசியலுக்கு வரீங்க, எல்லாம் படத்தில் தானே சம்பாதிச்சிங்க. அதுவும் முதல்ல வந்து உங்களுக்கு 6 படம் 7 படம் போனிங் ஆகாமல் அப்புறம் தானே உங்களுக்கு கிளிக் ஆச்சு. சந்திப்போம். பல்லவர்களுக்கு தெளிவாக வணக்கம், நன்றி.